தலைவா இன்னைக்கு மோடி அவர்களை ஏற்றுக்கணும், அதுதான் கிரவுண்ட் லெவல். அதன் பிறகு ஒரு தலைவர்களுக்கு ஒரு கொள்கை, இப்படித்தான் கட்சி இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இப்படித்தான் போகணும்னு நினைக்கிறாங்க. அதை யாரும் தடுக்க போவதில்லை. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீங்க பாக்குறீங்க, எங்களுக்கு நாங்கள் செய்ய வேலையை அதிகமா இருக்கு. என்னை ஒருத்தர் எதுக்குறாங்க அப்படிங்கறதுக்காக நான் என்ன மாத்திக்கிட்டாங்கன்னா அப்படியே தான் இருக்கேன், அதே தான் பேசுறேன். நான் பேச்சை மாத்திக்கிட்டேன்னா மக்களுக்கு எது உண்மையோ தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் பேச்சை நான் எப்பவும் மாற்றுவது கிடையாது. 6 மாசத்துக்கு முன்னாடி எப்படி பேசணும் அதே தான் இன்னைக்கு பேசணும். நான் பேச்சை மாத்தி பேசணும் கிடையாது. ஏன்னா ஆட்சியில டிஎம்கே இருக்கு, 1, 2, 3 டிஎம்கே ஃபைல்ஸ் கொடுத்தாச்சு. இன்னைக்கு நான் 1984 பிறந்தேன். அதுக்கு முன்னாடியே பல கட்சிகள் ஆட்சியில் இருக்கு. நான் அரசியலுக்கு 2020 ஆகஸ்ட் 25 அரசியலுக்கு வந்தேன். சரியானே? என்னுடைய அரசியல் காலகட்டமே 3 ஆண்டுகள். இந்த 3 ஆண்டுகள்ல சில விஷயத்துல நான் தெளிவாக இருக்கின்றேன். குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி, ஜாதி அரசியல், அடாவடித்தனமான அரசியல். நான் ஏற்கனவே இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தேன். எங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். திமுக ஆட்சியில் இருக்காங்க, நாங்க ஆட்சியில் இருக்கோம். என் பேச்சு இரண்டையும் சுத்தி தான் வருது. திமுக செய்திருக்கக்கூடிய தவறுகள், நான் அரசியலுக்கு வந்ததிலிருந்து என்னுடைய பேச்சில் நான் தெளிவா இருக்கேன். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாற்று அரசியல கால் வைக்க ஆரம்பித்து விட்டது. வருகின்ற காலத்தில் பாப்பீங்க. 2024 தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்ல. தமிழ்நாட்டில் பிஜேபியா, இந்த கட்சியா, அந்த கட்சியா, எல்லா கட்சியும் விமர்சித்து நான் சொல்றேன். அது 2026க்கான தேர்தல். 2024 எனக்கு தமிழ்நாட்டில் நீங்க சொல்ற கட்சியில பிரதம மந்திரி வேட்பாளர் இருந்தா நான் விமர்சிக்கிறேன். பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லை. இந்திய கூட்டணியில் டிஎம்கே இருக்கிறாங்க, அவர்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, களமாடி கொண்டிருக்கிறாங்க. நாங்க 10 ஆண்டு ஆட்சியில் இருக்கோம். ரிப்போர்ட் கார்டு கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு. 2024 என்ன தேவையோ அதை பேசிக் கொண்டிருக்கிறோம். பாஜகவுக்கும் திமுகவுக்கும் பிரதான போட்டிக்கான காலமாக இந்த திமுக தேர்தல் 2014 நீங்க பாத்தீங்க, பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் இணைந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி கிட்டத்தட்ட 19 விழுக்காடு மொத்தமாக வாக்கு சதவீதம் வாங்கியிருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வாக்கு சதவீதம் 22% அப்ப வந்துச்சு. அப்பவே ஒரு களத்தை பார்த்தோம். அதன் பிறகு அந்த கூட்டணி மெயின்டைன் ஆகல. 2016 தேர்தலுக்கோ, 19 தேர்தலுக்கோ, 21 தேர்தலுக்கோ அந்த மாற்று அரசியல் கூட்டணி மெயின்டைன் ஆகலைங்க. பட் 24 பொறுத்தவரை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைக்கு எப்படி அமைய போகுதுன்னு. பிப்ரவரி கடைசி வரைக்கும் டைம் இருக்கு. மோடி அவர்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். மெகா கூட்டணியா எப்படி இருக்கும், காலம் இருக்கு, பதில் சொல்றாங்க. நான் நீங்க இங்க தான் இருக்க போறீங்க, நான் இங்க தான் இருக்க போறேன்.